நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. இன்றைய தினத்தில் ஆடி அமாவாசை பூஜையானது நம்முடைய புண்ணிய பூமியாக விளங்கக்கூடிய கந்தமதன பர்வதம் என்று சொல்லக்கூடிய ராமேஸ்வர புண்ணிய தீர்த்தத்தில் இன்றைய தினத்தில் குபேர பீடத்தின் சார்பாக நம்முடைய குபேர குருஜி அவர்களுடைய ஏற்பாட்டில் சிறப்பானதொரு முறையில் சகல பாபத்தையும் நீக்கி சகல ஐஸ்வர்யங்களையும் பெருக்கக்கூடிய குபேர திலஹோமமானது குபேர பீடத்தின் சார்பாக திலஹோமமானது நடைபெற்றது. இந்த நடைபெற்ற திலஹோமத்தினுடைய தாத்பரியம் என்னவென்றால், கடோபனிடம் என்று சொல்லக்கூடிய கடோபனிஷத்தினுடைய சரத்துக்களாக கடோபனிஷத்தினுடைய சாரம்சங்களாக நச்சிகேதனுக்கும் யமதர்மராஜாவுக்கும் நடக்கக்கூடிய வாதங்களை இந்த இடத்துல புராணங்களாக புராண கதைகளாக சொல்லி இந்த இடத்துல யாக நிகழ்வுகள் நிகழ்ந்தது. சிறப்பான யாக நிகழ்வுகள் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்று சொல்லக்கூடிய திரிமூர்த்திகளுடைய சுரூபமாக அவர்களை பிரதானமாக வைத்து 108 பிண்டங்களை வைத்து இந்த இறக்கக்கூடிய அத்துணை ஜீவராசிகள், இந்த உலகத்தில் ஆதரவற்று இருக்கக்கூடிய அத்துணை ஜீவராசிகளும் தர்ப்பணங்களை செய்ய இயலாதவர்களுக்குமான பிரார்த்தனையாக பொது பிரார்த்தனையாகவும் நம்முடைய கேரள மாநிலம் வயநாட்டில் இறப்போம் என்று தெரியாமல் இறந்த அத்துணை மக்களுடைய ஆத்மாக்களும் சாந்தி அடைய வேண்டும். அதே போல கொரோனாவில் இறந்த அத்துணை ஆத்மாக்களுக்கும் ஆதரவற்று இறக்கக்கூடிய அத்துணை ஆத்மாக்களுக்கும் இன்றைய தினத்தில் குபேர பீடத்தின் சார்பாக சில தர்ப்பணங்களை எல்லாம் செய்வித்து மக்கள் அனைவரும் இன்றைய தினத்தில் வழிபாடுகளை செய்தார்கள். நன்றிகள் கோடி என்று பிரார்த்தனைகளை செய்கின்றோம். போற்றுவோம். நம சிவாய.